Hi, hello, welcome to Neonlight channel. நான் உங்கள் லதா. நாம இன்னைக்கு 11th standard hydrogen lesson பத்தி பார்க்கலாம். ஏற்கனவே இதுல part 1, part 2, part 3 அப்படின்னு சொல்லி 3 வீடியோக்கள் இதுல பார்த்துட்டோம். இது யூனிட் 1க்கான வீடியோஸ் சொல்றது. இதுக்கு முன்னாடியே hydrogen lesson completedா முடிச்சாச்சு. அது பிளேலிஸ்ட்ல போய் பார்த்துக்கலாம் நீங்க. இந்த part 1, part 2, part 3 வீடியோவை பார்த்துட்டு நீங்க இத பாத்தீங்க அப்படிங்கும்போது இந்த யூனிட் உங்களுக்கு நல்லா புரியும். நம்ம யூனிட் 1 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா basic concepts of chemistry and chemical calculations. இத பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இது வரைக்கும் subscribe பண்ணல அப்படினா மறக்காம subscribe பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப பாத்தீங்க அப்படினாக்கா நாம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்னன்னா கிராம் ஈக்குவேலன்ட் கான்செப்ட். கிராம் ஈக்குவேலன்ட் கான்செப்ட். நம்ம ஏற்கனவே மோல் கான்செப்ட் பார்த்திருக்கோம். ஆனா மோல் கான்செப்ட் பாத்தீங்கன்னாக்கா மாலிகுலர் மாஸை பேஸ் பண்ணி இருக்கும். மோல் கான்செப்ட் எதை பேஸ் பண்ணி இருக்கும்? மாலிகுலர் மாஸை பேஸ் பண்ணி இருக்கும். ஆனா கிராம் ஈக்குவேலன்ட் கான்செப்ட் பாத்தீங்க அப்படின்னாக்கா ஈக்குவேலன்ட் மாஸை பேஸ் பண்ணி இருக்கும். இப்போ இதுக்கான டெஃபினிஷன் பார்க்கலாம் நம்ம. கிராம் ஈக்குவேலன்ட் மாஸ் ஆஃப் எனி எலிமெண்ட், compound or ion is the mass that contains or displaces 1.008 gram of hydrogen or 8 gram of oxygen or 35.5 gram of chlorine. இதான் இதோட டெஃபினிஷன். இது கிராம் ஈக்குவேலன்ட் மாஸ் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு எலிமெண்டா இருக்கலாம், இல்ல காம்பவுண்டா இருக்கலாம், இல்ல அயானா இருக்கலாம். அதோட கிராம் ஈக்குவேலன்ட் மாஸை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னாக்கா ஒரு ஹைட்ரஜனோட ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் என்னன்னு சொல்லியிருக்கேன், 1.008 கிராம்ஸ். இதெல்லாம் போன வீடியோலயே பார்த்துருக்கோம். அதே மாதிரி ஆக்சிஜனுக்கு 8 கிராம், அதே மாதிரி குளோரினுக்கு 35.5 கிராம். இது உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த மாஸ் இதுக்கு ஈக்குவலண்டா கம்பைன் ஆகணும் அல்லது டிஸ்பிளேஸ் ஆகணும். இந்த மாஸ் என்ன ஆகணும்? ஒன்று கம்பைன் ஆகணும், ரியாக்ஷன் நடக்கும்போது ஒன்று சேரணும், இல்லைன்னா என்ன ஆகணும்? அந்த அளவுக்கான மாஸை டிஸ்பிளேஸ் பண்ணணும். அப்படி பண்ணாக்கா அதை நம்ம என்னன்னு சொல்லலாம்? கிராம் ஈக்குவலன்ட் மாஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ அதுக்கான எக்ஸாம்பிள் பார்ப்போம். zinc plus H2SO4 gives zinc sulfate plus H2. அப்ப Zn plus H2SO4 என்ன? sulfuric acid gives zinc sulfate na ZnSO4 plus H2 hydrogen. இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னாக்கா இது நம்ம சாதாரணமா இதை எப்படி சொல்லுவோம்? zinc displaces. zinc என்ன செய்யுது? displace பண்ணுது. எதை displace பண்ணுது? சல்ஃபியூரிக் ஆசிட்ல இருக்கக்கூடிய ஹைட்ரஜனை டிஸ்பிளேஸ் பண்ணும். சல்ஃபியூரிக் ஆசிட்ல H2 இருக்கு இல்லைங்களா? அந்த H2வை என்ன செய்யும்? டிஸ்பிளேஸ் பண்ணும். டிஸ்பிளேஸ் பண்ணி தான் நமக்கு என்ன கிடைக்குது? ஜிங்க் சல்ஃபேட் கிடைக்குது. புரியுதா? இதை எப்படி நம்ம சொல்லலாம்? 1 mole of zinc displaces 1 mole of hydrogen molecule. இந்த இடத்துல மாலிக்யூல் நம்ம சேர்க்கணும். ஏன்னாக்கா ஹைட்ரஜன் இந்த இடத்துல H2ன்னு இருக்கு. அப்போ 1 mole zinc என்ன செய்யுது? 1 mole ஹைட்ரஜன் மாலிக்யூலை டிஸ்பிளேஸ் பண்ணுது இல்லையா? இப்போ நம்ம இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? கிராம் ஈக்குவலண்டா கண்டுபிடிக்க போறோம். பாத்தீங்கன்னா அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஜிங்க் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க பீரியாடிக் டேபிள்ல பார்த்தாலே தெரியும், 65.38 கிராம்ஸ். அதே மாலிகுலர் மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன், நம்ம ஹைட்ரஜன் மாலிகுலர் மாஸ் கண்டுபிடிக்கணும்னா ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸஸை என்ன செய்யணும்? ஆட் பண்ணணும். அப்போ 1.008 ஒரு ஹைட்ரஜனுக்கு பிளஸ் இன்னொரு ஹைட்ரஜனுக்கு 1.008 ரெண்டையும் சேர்க்கும் போது 2.016 கிராம்ஸ். Mass of zinc required to displace 1.008 gram hydrogen is அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதாவது 1.008 கிராம் ஹைட்ரஜனை டிஸ்பிளேஸ் பண்ணக்கூடிய ஜிங்கோட மாஸ். இதை கண்டுபிடிச்சாதான் நம்ம என்ன செய்ய முடியும்? ஈக்குவலன்ட் மாஸை நம்ம கண்டுபிடிக்க முடியும். அப்போ மேலே என்ன வரும்? ஜிங்கோட மாஸ் வரும் டிவைடட் பை ஹைட்ரஜனோட மாஸ் இன்ட்டு நம்ம எவ்வளோ ஹைட்ரஜனுக்கு கண்டுபிடிக்கணும்? ஒரு ஹைட்ரஜனுக்கு. அப்போ 1.008 மல்டிப்ளை பண்ணணும். பண்ணீங்க அப்படின்னாக்கா நமக்கு என்ன கிடைக்கும்? 32.69 கிடைக்குது. இது ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் ஜிங்க். எப்பவுமே ஈக்குவலன்ட் மாஸுக்கு எந்த எலிமெண்டோட ஈக்குவலன்ட் மாஸ் எழுதினாலும் அதுக்கு என்ன கிடையாது? யூனிட் கிடையாது. ஈக்குவலன்ட் மாஸுக்கு என்ன கிடையாது? யூனிட் கிடையாது. அதனால 32.69 அப்படின்னு எழுதுனா போதும். இப்போ கிராம் ஈக்குவலன்ட் மாஸ் அப்படின்னு நம்ம எழுதும்போது தான் அதுக்கு யூனிட் உண்டு. அதுக்கு என்ன செய்யணும்? கிராம் பர் ஈக்குவலன்ட் அப்படின்னு எழுதுவோம். இல்லைன்னா கிராம் EQ அப்படின்னா ஈக்குவலன்ட் பவர் -1 அப்படின்னு நம்ம எழுதலாம். ரெண்டு விதமாகவும் இதை என்ன செய்யலாம்? எழுதலாம். அப்போ ஈக்குவலன்ட் மாஸே தான் என்னது? கிராம் ஈக்குவலன்ட் மாஸ். ஆனா அது எதுக்கு இருக்கும்? கிராமுக்கு இருக்கும். ஒரு ஈக்குவலன்ட் பர் கிராம், கிராம் பர் ஈக்குவலன்ட் அப்படின்னு இருக்கும். ஓகேவா?
இப்போ அடுத்து பாருங்க. ஆனால் இது பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது எப்படி பார்த்தோம்? 1.008 கிராம் ஹைட்ரஜனாக இருக்கணும், இல்லைனாக்கா என்னவா இருக்கணும்? 8 கிராம் ஆக்சிஜனாக இருக்கணும், இல்லைனா 35.5 வந்து குளோரினாக இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அந்த மாதிரி இல்லாமல் நிறையா ரியாக்ஷன்ஸ் நமக்கு நடக்குது. அப்போ அதுக்கெல்லாம் நம்ம எப்படி வந்து கால்குலேட் பண்ணுறது, கிராம் ஈக்குவலன்ட் மாஸை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வேற ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா என்ன அப்படின்னாக்கா கிராண்ட் ஈக்குவலன்ட் மாஸ் இஸ் ஈக்குவல் டு மோலார் மாஸ் டிவைடட் பை ஈக்குவலன்ஸ் ஃபேக்டர். இப்போ மோலார் மாஸோட யூனிட் என்ன? கிராம் பெர் மோல் அப்படின்னு சொல்லலாம். ஈக்குவலன்ஸ் ஃபேக்டரோட யூனிட் என்னன்னா ஈக்குவலன்ஸ் பெர் மோல் அப்படிங்கிறது தான் இதோட ஃபார்முலா. இந்த ஃபார்முலா வச்சு தான் மற்ற ஈக்குவேஷனுக்கு மற்ற ரியாக்ஷன்ஸ்க்கெல்லாம் நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்? கிராம் ஈக்குவலன்ட் மாஸ் வந்து என்ன செய்கிறோம்? கால்குலேட் பண்ணுறோம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கால்குலேஷன்ஸ் கொஞ்சம் பார்ப்போம், அப்போ தான் உங்களுக்கு புரியும். சாதாரணமாக நம்ம என்ன செய்கிறோம்? ஆசிட் பேஸ் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு கால்குலேஷன்லேயும் நம்ம ஈக்குவலன்ட் மாஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ கெமிக்கல் என்டிட்டி எதை வச்சு நம்ம கண்டுபிடிக்க போகிறோமோ அந்த என்டிட்டி அந்த பார்ட்டிகிள்ஸ் என்னது இந்த இடத்துல நம்ம எடுத்துக்கிறோம்? ஆசிட்ஸ்ன்னு எடுத்துருக்கிறோம். அப்போ அதுக்கு ஈக்குவலன்ட் ஃபேக்டர் என்னவா இருக்கும் அப்படின்னாக்கா பெசிசிட்டி. பெசிசிட்டினா என்னது? காரத்தன்மை அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஒரு ஆசிடாக இருந்துச்சுன்னா அது என்னதான் செய்யும்? ஒரு காரத்தை தான் நடுநிலையாக்கும். அதனால தான் இந்த இடத்துல என்ன ஆகுது? பெசிசிட்டின்னு ஆகுது. இதுதான் ஃபேக்டர். அப்போ இதுல நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? ஆசிட்னாலே அது என்ன இருக்கணும்? H+ அயான்ஸ் இருக்கும். அப்போ இதை எப்படி நம்ம ஃபேக்டர் வந்து நம்ம எப்படி பெசிசிட்டிங்கிறதை எப்படி சொல்லலாம் அப்படின்னாக்கா நம்பர் ஆஃப் moles of ionizable H+ ions present in 1 mole of the acid. இதை தான் வந்து பெசிசிட்டி. அதாவது 1 mole ஆசிட்ல இருக்கக்கூடிய அயனி ஆகக்கூடிய அயனைஸ் ஆகக்கூடிய H+ அயான்ஸ் அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? எத்தனை அயான்ஸ் இருக்கோ அதுதான் பெசிசிட்டி. எத்தனை H+ அயான்ஸ் அந்த 1 மோல் ஆசிட்ல இருக்கோ அதுதான் என்னது? பெசிசிட்டி. அதாவது அது வந்து அயான்ஸாக இருக்குன்னு இருக்கக்கூடாது, அயான்ஸாக பிரியணும், அயானிசபிள் ஆகணும். அப்போ தான் அதை வந்து நம்ம என்ன செஞ்சுக்க முடியும்? கணக்கில் எடுத்துக்க முடியும். இப்போ இதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஆசிட் கொடுத்து அதுக்கு நம்ம கிராம் ஈக்குவலன்ட் மாஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்கா gram equivalent mass E is equal to molar mass of the acid divided by basicity of the acid. நமக்கு molar mass எப்படி கண்டுபிடிக்கணும் தெரியும் நமக்கு. அதே மாதிரி basicity of the acid சொல்லியாச்சு உங்களுக்கு. எத்தனை H+ ions இருக்குங்கிறது தான் என்னது? basicity of the acid. அதுக்கான எக்ஸாம்பிள் பார்ப்போம். எக்ஸாம்பிள் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். இப்போ H2SO4 அப்படிங்கிறது சல்ஃபியூரிக் ஆசிட். இதோட பெசிசிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இதில் எத்தனை H+ அயான்ஸ் இதுலேருந்து வரும் உங்களுக்கே தெரியும். 2H+ + SO4 2- அப்படின்னு தான் இது என்ன செய்யும்? பிரியும். அப்போ எத்தனை H+ இருக்கு? 2 H+ இருக்கு, 2 ஹைட்ரஜன் இருக்கு, அதனால 2 H+ இதில் வரும். அப்போ பெசிசிட்டி என்னது? 2. 2ங்கிறதுக்கு பெசிசிட்டிக்கான யூனிட் என்ன? ஈக்குவேலன்ஸ் பை மோல். இதுதான் வந்து அதோட யூனிட். அப்போ பெசிசிட்டி இங்கே என்னன்னாக்கா 2 ஈக்குவேலன்ஸ் பை மோல் அப்படின்னு நம்ம சொல்லணும். இப்போ மோலார் மாஸ் ஆஃப் சல்ஃபியூரிக் ஆசிட் அப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். அதுதான் உங்களுக்கு ஃபார்முலாவில் ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது மோலார் மாஸ். சல்ஃபியூரிக் ஆசிடோட மோலார் மாஸ் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. நம்ம எல்லா வீடியோலையும் அது பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ ஃபஸ்ட் இருக்கிறது ஹைட்ரஜன். எத்தனை ஹைட்ரஜன் இருக்குன்னா 2 ஹைட்ரஜன். ஒரு ஹைட்ரஜனுக்கு 1 தான் அட்டாமிக் வெயிட்டு. ஸோ அதை என்ன செய்கிறோம்? 2 × 1 ப்ளஸ் சல்ஃபருக்கு எஸ்னா சல்ஃபர். சல்ஃபர் எத்தனை இருக்குது? 1 இருக்குது. 1 × சல்ஃபரோட அட்டாமிக் மாஸ் என்னது? 32. தென் ப்ளஸ் ஆக்சிஜன் எத்தனை இருக்குது? 4 இருக்குது. அப்போ 4 × ஒரு ஆக்சிஜனுக்கு எத்தனை சொல்லலாம்? 16. therefore 64. இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்குது? 98 g/mol கிடைக்கும் உங்களுக்கு. புரியுதா உங்களுக்கு? இப்போ இதில் பார்த்தீங்க அப்போது கிராம் ஈக்குவலண்ட் ஆஃப் சல்ஃபியூரிக் ஆசிட் நம்ம கண்டுபிடிக்கணும். மோலார் மாஸ் டிவைடட் பை பெசிசிட்டி. அப்போ மோலார் மாஸ் என்னது? இங்கே 98 டிவைடட் பை பெசிசிட்டி என்னது? 2. 98/2. ஸோ ஆன்சர் என்ன? 49 g/equivalent அப்படிங்கிறது தான் என்னது இதோட ஆன்சர். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சல்ஃபியூரிக் ஆசிட் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா அதோட கிராம் ஈக்குவலண்ட் ஆஃப் சல்ஃபியூரிக் ஆசிட் நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறீங்கிறது புரியுதா உங்களுக்கு? மோலார் மாஸ் டிவைடட் பை பெசிசிட்டி. அதுதான் வந்து உங்களுக்கு ஃபார்முலா.
நெக்ஸ்ட் அடுத்த எக்ஸாம்பிள் பார்ப்போம். இது பேசஸ் வச்சு பார்ப்போம். பேசஸ்னா என்ன? காரங்கள் சொல்லுவோம் சாதாரணமா. பேஸ்ல நம்ம எப்பயுமே எந்த ஒரு பேஸ் எடுத்துக்கிட்டாலும் அதுல என்ன இருக்கும்? OH மைனஸ் இருக்கும். சோடியம் ஹைட்ராக்சைடு, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு அப்படின்னு நம்ம சொல்ற மாதிரி OH மைனஸ் அந்த அயான்ஸ் இருந்தால் தான் அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? பேசஸ் சொல்லுவோம். அப்போ அது என்ன செய்ய? அப்போ ஈக்குவலன்ட் ஃபேக்டர் என்னவா இருக்கும்? அது எதை வந்து ஈக்குவலன்ட் பண்ணும் அப்படின்னா அசிடிட்டி. அப்போ அசிடிட்டினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் moles of ionizable OH minus ions present in 1 mole of the base. ஒரு மோல் நம்ம பேஸை எடுத்துக்கிட்டோம்னா அதில் எத்தனை அயானிசபிள் ஆகக்கூடிய OH மைனஸ் இருக்கு அப்படிங்கிறது தான் என்னது? அசிடிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ E is equal to எப்படி கண்டுபிடிக்கலாம்? E is equal to molar mass of the base divided by acidity of the base. அங்கே பேசிசிட்டி போடுவோம், இங்கே என்ன போடுவோம்? அசிடிட்டி போடுவோம். ஓகே, இப்போ பாருங்க ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம். KOH பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, இதோட அசிடிட்டி என்னவா இருக்கும்? எத்தனை OH இருக்கு பாருங்க. இது எப்படி பிரியும்? K + OH மைனஸ் அப்படின்னு பிரியும். அப்போ OH எத்தனை இருக்கு? ஒரே ஒரு OH இருக்கு. அப்போ அசிடிட்டி என்னது? 1. அப்போ மோலார் மாஸ் ஆஃப் KOH நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். மோலார் கேக்கு வந்து K எத்தனை இருக்கு? 1 தான் இருக்கு. அப்போ 1 இன்டூ பொட்டாசியம். கேங்கிறது என்னது? பொட்டாசியம். பொட்டாசியத்தோட அட்டாமிக் மாஸ் என்னன்னு எழுதணும். அது வந்து எவ்வளவு? 39. 1 இன்டூ 39 என்ன தான் வரும்? 39 ப்ளஸ் ஆக்சிஜனுக்கு 1 தான் இருக்கு, அதனால 1 இன்டூ 16 ப்ளஸ் ஹெச்சுக்கு 1 இன்டூ 1. ஸோ அது என்ன ஆகிடும்? 1 ஆகிடும். அப்போ டோட்டல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 56 கிராம் பெர் மோல் அப்படிங்கிறது தான் என்னது? மோலார் மாஸ் ஆஃப் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. ஓகேவா? இப்போ இதுலேருந்து நம்ம கிராம் ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு என்ன செய்யணும்? மோலார் மாஸ் டிவைடட் பை அசிடிட்டி. அப்போ மோலார் மாஸ் என்ன? 56. அசிடிட்டி எவ்வளவு ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம்? 1. ஸோ ஆன்சர் என்ன? 56 கிராம் பெர் ஈக்குவலன்ட் அப்படிங்கிறது தான் என்னது? கிராம் ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட் ஆர் ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாக்கா இதை நாம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான ஈக்குவலன்ட் ஃபேக்டர் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கெயின்ட் or lost by 1 mole of the reagent during redox reaction. redox reaction நடக்கும்போது நம்ம யூஸ் பண்ற அந்த 1 mole of reagentோட 1 moleல எத்தனை எலக்ட்ரான்ஸ் கெயின் ஆகுது இல்லைனா லாஸ் ஆகுது, இதை தான் வந்து நம்ம என்னன்னு சொல்றோம்? ஈக்குவலன்ட் ஃபேக்டர் அப்படின்னு சொல்றோம். ரெடாக்ஸ் ரியாக்ஷன்னா உங்களுக்கு தெரியும், அட் அ டைம்ல என்ன நடக்கும்? ஆக்சிடேஷனும் நடக்கும், ரிடக்ஷனும் நடக்கும். இதுல நம்ம எப்படி இருந்தாலும் ஒன்னு ஆக்சிடைசிங் ஏஜென்ட் ஆர் ரெடியூசிங் ஏஜென்ட் ஏதாவது ஒன்று சேர்க்கிற மாதிரி இருக்கும். அந்த ரியேஜென்ட் 1 மோலா இருக்கும்போது அதுல எத்தனை எலக்ட்ரான்ஸ் கெயின் ஆகுது இல்லைனா லாஸ் ஆகுது அப்படிங்கறத பொறுத்து தான் என்ன செய்றோம்? இந்த கிராம் ஈக்குவலன்ட் மாஸ் நம்ம என்ன செய்றோம்? கால்குலேட் பண்ண முடியும். அப்ப இதுக்கான ஃபார்முலா எப்படி இருக்கும்? E is equal to molar mass of the oxidizing agent or molar mass of the reducing agent divided by number of moles of electrons gained by 1 mole of oxidizing agent or reducing agent. புரியுதா சொல்றது? எத்தனை எலக்ட்ரான்ஸை கெயின் பண்றோம் 1 மோல் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ல இல்லைனா 1 மோல் ரெடியூசிங் ஏஜென்ட்ல எத்தனை நம்பர் ஆஃப் மோல்ஸ் எலக்ட்ரான்ஸை கெயின் பண்றோம் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல போடணும். எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம். KMnO4ங்கிறது பொட்டாசியம் பெர்மாங்கனேட். இது வந்து ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். எப்பயுமே ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டை நம்ம யூஸ் பண்ணும்போது அது ரியாக்ஷன்ல அது ரெடியூஸ் ஆகும். நம்ம எந்த ஏஜென்ட்டை எடுக்கிறோமோ அது என்ன செய்யும்? ரெடியூஸ் ஆகும். அப்போ பொட்டாசியம் பெர்மாங்கனேட் என்ன ஆகும்? ரெடியூஸ் ஆகும். ரியாக்ஷன் வந்து ஆக்சிடேஷன் ரியாக்ஷனாக நடக்கும். ஆனால் பெர்மாங்கனேட்டு தனக்குத்தானே என்ன ஆகிக்கும்? ரெடியூஸ் ஆகிக்கும். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதோட மோலார் மாஸ் இப்போ பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டுக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா பொட்டாசியத்துக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் 39, அதே மாதிரி மேங்கனீஸ்க்கு பார்த்தா 55, ஆக்சிஜனுக்கு 16. இப்போ இதெல்லாம் வச்சு நம்ம அட்டாமிசிட்டியோட நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும்? 158 கிராம் பெர் மோல் நமக்கு கிடைக்குது. இப்போ இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது ஒரு ஆசிட் மீடியமில் இந்த ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னாக்கா பெர்மாங்கனேட் இஸ் ரெடியூஸ்டு டியூரிங் ஆக்சிடேஷன். நான் சொன்னதுதான் ஏற்கனவே ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டா இருந்துச்சுன்னா ஒரு ஆசிட் மீடியத்துல அந்த ரியாக்ஷன் நடக்கும்போது அந்த பர்டிகுலர் ரெடியூசிங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் வந்து என்ன ஆகும்? தனக்கு தானே ரெடியூஸ் ஆகிக்கும். அப்போ இதுக்கான ஈக்குவேஷன் எப்படி இருக்கு பாருங்க. MnO4- இதான் பெர்மாங்கனேட் பிளஸ் 8H பிளஸ்
ஆசிட் மீடியம்ங்கிறதுனால H plus வரும் இங்க plus 5 electrons என்ன ஆகுது electrons gain ஆகுது gives Mn2 plus 4H2O அதாவது Mn இருக்கிறது இங்க என்ன ஆகுது Mn2 plus மாறுது அப்போ இதோட n அப்படிங்கிறது என்ன எத்தனை எலக்ட்ரான்ஸ் வந்து இதுல கெயின் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா எத்தனை எலக்ட்ரான்ஸ் இங்க கெயின் ஆகுது 5 எலக்ட்ரான்ஸ் கெயின் ஆகுது அப்ப இது வந்து நம்ம என்னன்னு வச்சுக்கணும் 5 அப்படிங்கிறது தான் இங்க ஃபேக்டர் இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் இஸ் ஈக்குவல் டு நம்ம மோலார் மாஸ் எவ்வளவு 158 டிவைடட் பை எத்தனை எலக்ட்ரான் கெயின் பண்ணியிருக்கோம் 5 எலக்ட்ரான்ஸ் கெயின் பண்ணியிருக்கோம் தட் இஸ் ஈக்குவல் டு 31.6 கிராம் பர் ஈக்குவலன்ட் அப்படிங்கிறது தான் என்னது equivalent mass of potassium permanganate calculations எல்லாம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது அடிக்கடி போட்டு பாருங்க நிறைய எக்ஸாம்பிளுக்கு நீங்க போட்டு பார்த்தா தான் இது நல்லா புரியும் இதுவரைக்கும் வீடியோ உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம subscribe பண்ணுங்க thanks for watching